வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமா வந்துட்டு பாத்தீங்களா இங்க நல்ல பொன்னிறமா. இப்ப நாங்க என்ன செய்வோம், இந்த இன்றைக்கு தக்காளி பழம் இதையும் போடுவோம். இதுல வாசம் மட்டும் இருக்கு அப்படின்னு வேலைக்கு அந்த மாதிரி இருக்கும் இன்றைக்கு பிரியாணி வேற லெவல்ல இருக்க போகுது. இன்றைக்கு முதல் முறையா சமைக்கிறேன். அதான் அந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ வேறுங்க வேறு லெவலில் இருக்கும் பிரியாணி. வேறுங்க கவனம் மூடி சுட்டு போடும். ஓ எப்படி இருக்கு வேறுங்க ரைஸ் அந்த மாதிரி ரைஸ் இல்ல பிரியாணி எப்படி போல பிரியாணி பார்த்தீங்களா எப்படி இருக்கு இறக்குங்கோ சிக்கல் பழக்கம் வாசம் உனக்கு வரும். நீங்க சாப்பிட மாட்டீங்க இதில் தலைவர்றீங்க பழைய முடியுங்கோ. ஒரு வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சிருக்கேன். இதெல்லாம் போட்டு இப்போ சாப்பிட போகிறேன் பாருங்க. நீங்க தான் தயிர் பச்சடி வேணும் எனக்கு கொண்டு போனேன். எனக்கு இதே போதும். நான் இப்போ சாப்பிட போகிறேன். ஓகே எப்படி இருக்கு உப்பு எல்லாம் காணுமோண்டு இப்படி குழச்சி குழச்சி சாப்பிடணும் தெரியுமா. இப்படி குழச்சிட்டு நல்லா இருக்கானே. உறவுகளுக்குமே எங்கள் இந்நேர வணக்கங்கள். எல்லாருக்குமே ஆங்கில தின புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே அதோட இன்றைக்கு வந்து நாங்கள் ஆங்கில புத்தாண்டுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சமையல், அதுவும் வருஷத்தின் முதல் நாள் வந்து நாங்கள் வித்தியாசமானங்கிற வீட்டில் வந்து இத்தனை வருஷமும் சமைக்காத ஒரு சாப்பாடு தான் இன்றைக்கு நான் சமைக்க போகிறேன். அதுவும் எனக்கு தெரிஞ்ச முறையில் தான் சமைக்க போகிறேன். எனக்கு அது வடிவாக சமைக்கவும் தெரியாத நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் இன்றைக்கு சமைக்க போகிறேன். அது என்ன சாப்பாடு? பிரியாணி, சிக்கன் பிரியாணி. நெப்பிங்கள் எல்லாருக்குமே இந்த சிக்கன் பிரியாணி உள்ள நான் வீட்டு சமைக்கலையோ இல்லை சமைக்க தெரியாத உண்மையாகவே எங்களோட வீட்டில் இது வரைக்கும் சமைச்சதே இல்லை. இன்றைக்கு வந்து ரூவிக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து பிரியாணி வந்து சமைக்க போகிறேன். அதை நான் வந்து சாப்பிட போகிறேன். நான் சாப்பிட்றதே இல்லை பிரியாணி வந்து நான் சாப்பிட்றதே இல்லை. எந்த பிரியாணியுமே நான் சாப்பிட்டதே இல்லை. ஒரு நாள் கடையில் போய் சாப்பிட்டதே இல்லை. அவள் வந்து ரைஸ் தான் சாப்பிடுவா. ரைஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ் அப்படியான தான் சாப்பிடுவேன். பிரியாணி சாப்பிட்றது விருப்பம் இல்லை. அதாவது இப்போ வந்து எங்களை வீட்டே இருந்தால் 2 பேருக்கு தான் பிரியாணி சமைக்க போகிறேன். இவருக்கு எங்களோட அப்பாவுக்கு தான் பிரியாணி தான் சமைச்சு இன்றைக்கு கொடுக்க போகிறேன். அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. அதோட என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். அதில் பக்கத்துக்கு பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். எத்தனையோ சரியல் பிள்ளைகள் எல்லாம் வெறுமனே எங்களுக்கு தெரியாது தானே. நீங்கள் அதில் பிள்ளைன்னு சொன்னால் எங்களுக்கு சொல்லலாம், பிரச்சனை இல்லை சொல்லலாம். இப்போ நாங்கள் இப்போ காணொலிக்கு போகலாம். சமைக்கிறோம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஓகே ஓகே நான் இப்போ முதல் முறையாக வந்து சிக்கன் பிரியாணி வந்து எங்களோட வீட்டில் வந்து முதல் முறையாக நாங்கள் இன்றைக்கு தான் சமைக்க போகிறோம். அதுக்கு நாங்கள் முதல் தேவையான பொருட்களை எல்லாம் பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து நான் 2 சுண்டு பாசுமதி அரிசி வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். 2 சுண்டு தான் எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது வந்து கோழி இறைச்சி 1/2 கிலோ. ஓ 1/2 கிலோ கோழி இறைச்சி. இது வந்து பேரண்ட்ஸ் கோழி. ஓகே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இஞ்சி முள்ளியும் நல்ல வடிவாக இடித்து வச்சிருக்கிறோம். அரைச்சி எடுத்துருக்கு. அதோட பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய். இது தக்காளி பழம் 3 தக்காளி பழத்தை சின்ன சின்ன வட்டி வச்சிருக்கிறோம். 1/4 கிலோ வரும். 1/4 கிலோ கூட தான் வரும். அடுத்தது வந்து வெங்காயம் வந்து 1/4 கிலோ வரும். என்ன வெங்காயம் வந்து 1/4 கிலோ 1/2 கிலோ கிட்ட வரும். என்னென்னா கூட தான் வெங்காயம் வந்து போடணும். அப்பதான் வந்து சுவையா இருக்கும், டேஸ்டா இருக்கும்ன்றதுக்காண்டி. மற்றது இது வந்து ரம்பையில என்னன்னு சொன்னா இங்க வந்து கொத்தமல்லி அந்த புதினா இலை எல்லாம் இங்க வந்து இல்ல. அதனால வந்து ரம்பையில மட்டும் தான் எடுத்து வச்சுக்கிறோம். மற்றது வந்து இது வந்து பிரியாணி மசாலா, அந்த ஏலம் கருவா, மற்றது இது என்ன பிரியாணியில அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். மற்றது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா தயிர் எடுத்து வச்சிருக்கிறோம். இது வந்து தயிர். இது வந்து மஞ்சள் தூள், உப்பு. நாங்கள் வந்து மிளகாத்தூள்லாம் போட்டு இன்னைக்கு பிரியாணிக்கு போட போகிறோம். என்ன மிளகாத்தூள் அது பிரியாணி மசாலான்னு இருக்குதான், அது எனக்கு தெரியாது. அப்போ நாங்கள் சாப்பிட்ற தூள்லேயே போட்டு இன்னைக்கு தான் பிரியாணி சமைக்க போகிறோம். பிரியாணி மாதிரி வருது இன்னும் தெரியல. வீட்டையே நாங்கள் பிரியாணி சமைக்க போகிறோம். நாங்கள் அதுக்கு முதல்ல என்ன செய்யணும், அடுப்பு நாள் ஏறிட்டு சட்டி வைப்போமா. ஓகே சட்டி வைங்க. சட்டி வைப்போம். வீடல இந்த சட்டிக்கு தான் அதான் சரி பிரியாணிக்கு சட்டி கொஞ்சம் காயட்டுன்னு சொன்ன ஈரமாக இருக்குது. சட்டி வேலை கட்டு இல்லையே கட்டாடி காலைக்கு 2 பேப்பர் வச்சு விடுங்கண்டா.
இன்றைக்கு புது வருஷத்துல புது சாப்பாடு வீட்டை நான் சமைக்கிறேன். பிரியாணி கூடுதல் எல்லா வீடுகளையும் வளமையாக சமைப்பினோம். எங்களை வீட்டை நாங்கள் புதுசாக சமைக்க போகிறோம். அது சூப்பராக மேடம். அது அந்த மாதிரி வேறமே இதை சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தால் சரி. உங்களுக்கு பிரியாணி வந்து நேற்று கொண்டு சாப்பிட்டா சரி. இப்போ தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் கூட தான் போடணும். என்ன சொன்னால் எல்லாம் வதக்கணும். அதுக்காக வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கணும் நல்லா. ஆனால் கூடுதலாக பிரியாணி சமைக்கிறதுக்கு இந்த பட்டர்கள் அதெல்லாம் போடுவீங்க. அதுதான் பாசமாக இருக்கும். நெய் எல்லாம் நல்லா இருக்கு. நாங்கள் எண்ணெய் தான் மட்டும் கந்தக்காண்ண கொதிச்சுட்டு போல இருக்கேன். ஓ கருவாயில கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போடுவோம். நான் வந்து வெங்காயம் அடுத்தது ரம்பையில பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் கீழே எரிஞ்சு போடணும். கிண்டணும் நல்ல வடிவா கலந்து விடுவோம். கிண்டி விட்டு எல்லாம் தண்டி நல்லா வேகணும். வெங்காயம் அப்போ தான் நல்லா கலராக வரணும் பொண்ணுறதுக்கு. சரி, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் மற்ற இந்த கருவா இந்த பிரியாணி எல்லாம் போட்டு நல்லா வதங்க விட்டுறதுக்காண்டி மூடி வச்சிருக்கேன். அப்பதான் வெங்காயம் வந்து பக்கண்டு பொரியும். வெங்காயம் வந்து இன்னும் வதங்கணும். கொஞ்சம் வதங்கணும். இன்னும் கொஞ்சம் வதங்கினாதான் நல்லா. வெங்காயம் வந்து இன்னும் வதங்கணும். என்ன பொண்ணுறதுல வேணும் வெங்காயம். அப்படித்தான் பொண்ணுறதுக்கு வந்தால் தான் நல்லது. நல்லது. மூடி விடுங்க. நாங்கள் மூடி விடுவோம். திருப்பி திறந்து பார்க்க போறோம். தட்டில வெங்காயம் எரிஞ்சிச்சேன்டா. அதான் பிரியாணி எரிஞ்ச மனம் தான் மணக்கும். நல்ல வாசம். முதல் தடவை செய்யறபடியா பயமா தானே இருக்கு. நல்ல வாசனை இருக்கு. நல்ல கருவா அதெல்லாம் போட்டு நல்ல வாசனை இருக்கு. என்ன கொஞ்சம் வதங்கணும். வதங்கணும் நல்ல பொண்ணுறதுக்கு வரணும். அப்படியே ஆனா நல்ல வாசனை. மூடி விடுவோமா இல்ல திறந்து விடுவோமா? மூடி விடுங்க. மூடி விடட்டா. அப்பதான் அந்த இதுல நல்லா பொரியும். சொன்னா முதல் தடவை செய்யறோம்னா கொஞ்சம் பயமா தானே இருக்கு. இப்போ வளமையை நாங்கள் சமைக்கிறேன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும். இப்போ வெங்காயம் பக்கம் கருமா கருவாதோ என்ன செய்யுமே. இது பயந்து தான் நான் சமைக்க வேண்டி இருக்குது. பிரியாணி பண்ண அடுத்த தடவை சமைக்க ஈஸியா சமைப்பீங்க. அடுத்த தடவை சமைக்க வேண்டிய ஈஸியா இருக்கு. முதல் தடவை கொஞ்சம் பயமா தானே இருக்கு. பயம்தான். அதுவும் புது வருஷத்துல புதுசா சமைக்கிறேன். அன்றைக்கு புது சமையல். வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமா வந்துட்டு பாத்தீங்களா? நல்ல பொன்னிறமா. இப்ப நாங்க என்ன செய்வோம், இந்த இஞ்சியும் முள்ளியும் இடிச்சு வச்சிருக்கோம்ல அதை போடுவோம். அப்பதான் இந்த பச்சை மணம் வந்து போகும். சொன்னா உள்ளியும் இஞ்சியும் ஒரு பச்சை மணம் ஆயிரும். முதலே போட்டா கட்டில வந்து அடி பிடிக்கும். பக்கம் எரியும். அதாலதான் நாங்க பெயிண்ட் போட்டுருக்கோம். இந்த வடிவம் இஞ்சி விடுவோம். நல்ல வாசமா தான் இருக்குது. நல்ல வாசமா இருக்கு. என்ன சொல்லுது பிரியாணி? நல்ல வாசமா இருக்கு. இந்த வெங்காயம் முள்ளி இந்த இஞ்சி அவிச்சிட்டு போட்டு நல்ல வாசமா இருக்கு. நல்ல பொரிய இந்த சுவையை நான் அது எப்படி இருக்கு பிரியாணி? வாசமா இருக்கும். வாசம் 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 சமைச்சதுல நான் தெரியாது. எல்லாம் போட்டு சமைச்சா இப்படி இருக்குன்னு சொல்லிக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும். வேற லெவல்ல அடுப்பு வந்து உங்களுக்கு உயர்ந்துட்டு போல. கடைசியா தான் போடுவோம். இதெல்லாம் வதங்கி முடிய பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் சின்னதாக வெட்டி வச்ச தக்காளி பழம் அதையும் போடுவோம். போட்டு நல்ல வடிவாக இருக்கா கிண்டி விடுவோமா? மூடி வைக்கணுமா? ஓ அப்படியே கிண்டி போட்டு இப்போ நாங்கள் மூடி வைப்போம் மேலே. அப்போ தான் கொஞ்சம் வதங்கு தக்காளி பழம். திறந்து பார்க்க போறோம் தக்காளி பழம் எந்த நிலைமையில இருக்குன்னு.
கரைஞ்சிச்சு தக்காளி பழம் இப்படித்தான் இருக்குமா? இனி என்ன போடணும்? இனி வந்து இறைச்சியை சேர்க்கலாம். ஓ தயிர் சாரி தயிரை நான் வந்து மறந்து போனேன் தயிரை. எங்களுக்கு வந்து நிறைய அரைவாசி போட்டா காணும். அரைவாசி தயிர் தயிர் வேணாம் கான். ஓகே தயிர் போட்டாச்சு. எதுவும் பிள்ளை இருந்தா சொல்லுங்க, எங்களுக்கு வந்து தெரியாது. இல்லை கிண்டுங்க. கிண்டணும் கிண்டி நல்லா செய்யணும். உங்களுக்கு சமைக்க தெரியாது பிரியாணி. நம்ம பார்க்கல, வேற யாரும் சமைச்சதையும் பார்க்கல. இது வந்து நாங்கள் இப்போ திடீர்னு தான் இன்னைக்கு நாங்கள் பிரியாணி சமைப்போம்னு வலிக்கிட்டதில்ல. நான் வடிவாக பார்க்கல என்னென்ன சமைக்கிறேன்னு சொல்லி ஓரளவு தெரிஞ்ச முறையில் அதை சொன்ன கேள்விப்பட்ட முறையில் நான் சமைக்கிறேன். இப்போ நாங்கள் இறைச்சியை போடுவோம். என்ன கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. மூடி வைக்கணும். கொஞ்சம் மூடி வைங்க. அடுப்பு மேலே எட்டுது இல்லைண்ணா சட்டி. கொஞ்ச நேரம் மூடிடுவேன். இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னா அரிசி வந்து நான் கழுவிட்டு அப்படியே வச்சிருக்கேன். ஊற வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் ஊற வச்சிருக்கேன். இது பாகிஸ்தான் பாசுமதி ரைஸாம் அப்படி சொல்லி இருந்தது. பேக்ல அப்படிதான் இருந்தது. பாப்போம். ஆனா நான் வேற கடையில பாத்துக்கிறேன் இதே பெரிய அரிசி இருக்கிறது 1000 ரூபாய் கிலோ. இங்க வந்து 650 ரூபாய். இது வந்து சின்ன பாசுமதியா இருக்கேன். நிறைய இதுகள் இருக்கு பாசுமதியில. பாசுமதி ரைஸ் நிறைய விதமான 1000 ரூபாய். இது வந்து கொஞ்சம் நோவல் பாசுமதி போல. ஏன்னா அவ பெரிய அரிசியா தெரியல. ஓரளவு சின்னனா தான் இருக்கு. பாப்பேன் நான் சமைச்சு பாக்குறதா. அது சீரக சம்பா அதுல எல்லாம் சமைக்கலாமா? நான் சமைக்கல தானே. பாசுமதியில வாங்கி சமைச்சு பார்ப்போம்னா இந்த அரிசியை வாங்கி கொண்டு வந்தேன். பாசுமதி எனக்கு இதைத்தான் தந்துச்சுன்னா. ஆனால் நான் வேற கடையில பார்த்துருக்கேன். நாங்கள் ஜாழ்ப்பாணத்துல எல்லாம் கொஞ்சம் பெரிய அரிசியா இருந்தது. இப்ப நாங்கள் இறைச்சியை போடுவோம். என்ன தக்காளி பழம் தயிர் எல்லாம் நல்லபடியா வெந்துட்டு போல இருக்கு. நாங்கள் இறைச்சியை 1/2 கிலோ பேரண்ட்ஸ் கோழி. 1/2 கிலோ கூட தான் வரும். 600 கிராம் மேலே இருந்து கூட. ஏன்னா 600 கிராம் இல்லைதா 1000 கிராம் இவருக்கு நல்ல வடிவா கிண்டி விடுவா போட்டு. இறைச்சி நல்லா அவியணும். மேலே இப்போ நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம். கிண்டி விடுங்க. கிண்டி விடலாம். இதில் வாசம் மட்டும் இருக்கு. அவிஞ்சு வரைக்க அந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கு பிரியாணி வேறு லெவலில் இருக்க போகுது. இன்றைக்கு முதல் முறையாக சமைக்கிறேன். அதுதான் எங்களோட வீட்டில் எல்லாரும் வீடியோ பார்த்து தான் தெரிய போயிடும் நான் பிரியாணி செய்கிறேன். அதுக்கும் தெரியா பிரியாணி நான் சமைப்பேன். வேறு என்னோட தான் எல்லாரும் மாதிரி வேணாம் பிரியாணி சமைச்சு தர சொல்லி. இப்போ நாங்கள் உப்பு போடுவோமா? தேவையான அளவு முதலே போட்டிருக்கலாம் உப்பு. அந்த வெங்காயம் மதங்கைக்கு போட்டால் என்ன செய்ய வேண்டாம், பக்கம் வந்து வெங்காயம் வந்து பதங்கி. சரி பிரச்சனை இல்லை. உப்பு போட்டாச்சு. குண்டி விடுங்க வடிவா. மூடி விடுவோம். இனி மூடி விடுங்க. மூடி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் மசாலா போடுவோம். ஓகே. சோறு வந்து நான் புதியம்பாத்தான் வந்து சமைக்க போகிறேன். கேஸ் குக்கரில் வந்து அவிய வைக்க போகிறேன். அதுக்கு வந்து 2 சுண்டு அரிசி தான் நான் எடுத்துட்டேன். இப்போ 4 சுண்டு தண்ணி விட்டு நான் அரிசியை வந்து அவிய வைக்க போகிறேன். 4 கிளாஸ் தண்ணி விட்டால் காணும். எந்த பணியால் நீங்கள் அரிசி இறக்குறீங்களோ அந்த பணியால் டபுள் மடங்கில் தண்ணி விட்டால் சரி. இப்போ வந்து இது வந்து அவிய விட்டு ஒரு முட்டுக்காய் பருவத்தில் இறக்கணும். 4 சுண்டு தண்ணி விட்டுட்டேன். நம்ம நான் தண்ணியை முதல்ல கொதிக்க வைப்போமா. இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நாங்கள் அரிசியை போடுவோம். ஊற வச்ச அரிசியை
இப்போ நான் உங்களுக்கு திறந்து பார்ப்போம் இறைச்சி எந்த நிலைமையில் இருக்குது. ஓ இல்லை தண்ணி விட்டு அவியுது இறைச்சி வந்து நல்லா அவியணும் அதான் முக்கியம். இல்லாட்டிக்கு இறைச்சி இந்த பூவா கலருமே அவிஞ்ச அந்த தசை வந்து இப்படி இருக்கணும் பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் என்ன சேர்க்க போகிறோம்னா கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் தூள் மசாலா சேர்க்க போகிறோம். நாங்கள் கொஞ்சம் மசாலா தூள் போடுவோம். இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. ஓகே. இப்போ நாங்கள் சோறை புரிம்பாகி போட்டு தானே போட போகிறோம். சோறுக்கு நாங்கள் புரிம்பாகி தான் இதுக்கு போட்டு நாங்கள் இப்போ வேணும் என்ன சரி சோறு தானே இதுக்கு மேலே போடணும். போட்டுட்டு கிண்டிட்டு தம் போட்டு விடுவோம். சரி இப்போ கிளந்து விடுவோம். சொன்ன மசாலா தூள் போட்டால் தானே இப்போ கிளந்து விடுவோம். அடுப்பு வந்து நல்லா எரியக்கூடாது, ஏன்னா ஒரு அளவில் தான் எரியும். எரிஞ்சிடும், அதுக்காண்டி தான் மூடி விடுவோம். அப்படி என்று பாருங்க, அந்த மாதிரி இருக்குது. பெனி நாங்கள் சோத்தை புரிம்பாக்கி போட்டு இது வந்து போட்டால் சரி. போட்டு தண்ணி கொதிக்குது, நல்லா கொதிச்சோட தான் அரிசி போடணும். என்ன ஏன்னு சொன்னால் அதுக்கு முதல் அரிசி நான் போட்டோம்னு சொன்னால் தண்ணி கொதிக்கும் முதல் தண்ணி வந்து ஊறிடும், அரிசி வந்து ஊறிடும். ஊறினா சோறு வந்து கரைஞ்சி போடும் பிரியாணி ரைஸ். அப்போ முட்டு பருவத்தில் எடுக்கணும். முட்டுக்காய் பருவத்தில் இறக்கணும். முட்டுக்காய் பருவம் வந்து ஒரு அரைவாசி வந்து அரைவாசி வைக்க வேகாத மாதிரி அப்படி மூடி விடுவோமே. மூடி விடுங்க. இது நல்ல ஒரு கரண்டி பிரியாணிக்கு தண்ணி வந்து கொதிச்சுட்டு நாங்கள் அந்த ஊற வச்ச அரிசியை போடுவோம். எனக்கு புது மாடல்ல பிரியாணி சமைக்க சொல்லி தர. புது மாடல்ல இப்படிதான் சமைக்கிறது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அரிசியையும் அந்த இறைச்சிக்கே போட்டுதான் செய்கிறது. நான் அப்படிதான் செய்து சாப்பிட்டு இருக்கேன், எனக்கு அது பழக்கமா இருக்குது. சரியா அப்படி போட்டால் என்ன சொன்னால் தண்ணியை சேர்த்து விடையில இந்த மசாலாலாம் மிதந்து வெள்ளையாக இருக்கும். அரிசி இறைச்சி வந்து வெள்ளையாக இருக்கும், அவியும் ஆனால் வெள்ளையாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நாங்கள் இது வந்து முட்டுக்காய் பருவத்தில் இறக்கிட்டு சோத்தை குண்டாதுக்க போட்டால் தம் போட்டு விட்டால் தம் பிரியாணி தான் இது பேர். தம் பிரியாணி என்ன பிரியாணி சரி அரிசியை கலந்து விடுவோமா. இப்போ கொதிக்கட்டுமா, அரிசி வந்து கொஞ்சம் கொதிச்சு முட்டு பருவத்தில் அவிஞ்சு வரும். எப்படி இருக்கு எண்ணெய் பிரிஞ்சு எல்லாம் சட்டின மூடியெல்லாம் திறந்து போட்டு தான் சொல்கிறோம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அதை திறந்து திறந்து பார்க்கணும். அதெல்லாம் எரியாது, அதெல்லாம் எரியாது. ஏன் எரியுது இல்லை அவிஞ்சிருப்பா இறைச்சி வந்து முட்டு பருவத்தில் போகணும். வேற நான் புது முறையில் பிரியாணி போட முடியாது. புது புது முறையில் இப்படி தான் நான் செய்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு தெரியாது சமைக்க, நான் சமைச்சு பார்க்குறேன் அப்படி வருதுன்ட்டு. எப்படி வந்தாலும் சாப்பிட போகிறேன். நாங்கள்லாம் சாப்பிட போகிறோம். அதுக்கு உப்பெல்லாம் கணக்காக இருக்குமே. உப்பெல்லாம் சரியாக இருக்கு, நான் பார்த்தேன். பார்த்துனீங்களா? மூடி விடுவோமே. இப்படி நாங்கள் புரிம்பா கறியாக்கி அதுக்குள்ளே சோத்தை ரைஸை கொண்டு வந்து அதுக்கு போட்டு அப்படி செய்கிற வந்து கொஞ்சம் சுவையாக இருக்கும், தெரியுமா? நல்லா இருக்கும். தம் பிரியாணி, இது தம் பிரியாணி தான் இது. ஓகே மூடி விடுங்க. பாத்தீங்கன்னு சொன்னா முக்காத்திட்டம் வெந்துட்டேன். நாங்க இதை வடிக்க போறோம். வடிச்சிட்டு நாங்க உடனே அந்த இறைச்சிக்குள்ள போட போறோம். மீன் சொன்னா அங்கேயும் தண்ணி நிக்குது இல்ல அந்த இறைச்சிக்குள்ள வந்த தண்ணியில அவியும். அவிஞ்சிட்டு இப்ப நாங்க அடுப்பை ஆஃப் பண்ணுவோமா. அடுப்பை ஆஃப் பண்ணி இல்லை முக்காத்திட்டம் அவிஞ்சிட்டேன். அப்படியே கொஞ்சம் வேறுங்க முக்கால்வாசிக்காக வந்துட்டு இப்போ இதை வந்து படித்து போட்டு அது கொண்டு போட்டால் சரி. ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா சோறு நல்லபடியாக வடிச்சிட்டு வச்சுக்கிறோமே. இல்லை பாசுமதி ரைஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குது. இல்லை முக்காத்திட்டம் வெந்துட்டுது. ஏன்னா காத்திட்டம் தான் வேக இருக்கு. அதை நாங்கள் இந்த தண்ணியிலேயே வேக வைப்போமா. வா எப்படி இருக்கு. ஓகே வடியா கிண்டி விடுங்க. நல்லா இருக்கேன். இல்லை மாவிஞ்சிட்டு இறைச்சி இல்லை நாங்கள் இதுக்கு அந்த சோடை போடுவோம். என்ன சோடை போடுவோம்மா. ஓகே சரி. இப்போ நாங்கள் இறைச்சினா நல்லபடியாக வெந்துட்டு நாங்கள் இப்போ அவிச்சி வச்சு இந்த ரைஸை போடுவோம். தட்டி பெறவை விடுங்க. இப்போ வந்து நாங்கள் இந்த ரைஸை வந்து நல்ல வடிவாக தட்டி பெறவோம் இந்த சட்டின்ற அளவுக்கு. சரியா? ஓகே. இதோட என்ன செய்யறீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த கறியில் இருந்து கொஞ்சம் குழம்பெடுத்து வச்சோம். இது வந்து என்னன்னா தண்ணி இந்த எண்ணெய் அந்த மேலே வந்து எண்ணெயை நாங்கள் எடுத்து பிரிம்பா வச்சுனாங்க. அதை வந்து சுற்றி ஊற்ற போகிறோமா.
இப்படி ரவுண்டாக ஊற்றினீங்கன்னா சரி. இந்த வடிவா இல்லைன்னா ஓகே ஓகே. இப்படி தண்ணி போட்டு நீ என்ன செய்யணும்? சரி வேண்டாம், அடுப்பு பிரித்து விடுவோம். இப்போ நாங்கள் இதெல்லாம் மூடி வச்சு இப்போ வந்து நாங்கள் தேசிக்காயை வந்து 4 வெட்டி வச்சிருக்கிறோம். இதை வந்து நாங்கள் இப்போ இந்த அரிசி அந்த சோத்துக்கு மேலே போட போகிறோமே, அந்த சோறு அதுக்கு மேலே போட்டு விடும், மேலே போட போகிறோம். திறந்துட்டு ஏன் நாங்கள் இப்படியே போடுறோம்னு சொன்னேன் இப்போவே. அப்போ தான் அந்த அவிஞ்சு நல்ல வாசம் வருவேண்ணே, அதுக்காண்டி இப்படி நாங்கள் வச்சு விடுமா அவுட்டு வைக்கணும். அப்போ தான் அவிஞ்சு நல்ல வாசம் வரும். சும்மா போட்டு விட்டாலும் ஓகே. சும்மா போட்டு விட்டா சரி. அப்படியே ஆவியில் இதுன்றதானே இப்போ அப்படியே மூடிவிடுவோம். என்ன மெத்தடி நிமிஷம் என்ன பண்ணிக்கிறீங்க? 10 நிமிஷம் 10 நிமிஷம் வேணும். கொஞ்சம் என்ன சொன்னால் அதுக்குள்ள இருக்கிற தண்ணியில் இந்த முட்டுக்காய் பருவத்தில் சோத்து போட்டிருக்கிறோம். அப்போ இப்போ வந்து ஆவியில் ஆவியோணும். ஆனால் எங்களோட தட்டு வந்து கொஞ்சம் லீக்காக இருக்குது. அந்த தட்டால் இந்த ஆவியல் வந்து லீக் ஆகும். ஆட்டுக்கல்ல கூட இருக்குது. ஆட்டுக்கல்ல மேலே பேரம் வச்சா நல்லது. குளவி இருக்கு, குளவி கிடக்கு, குளவி ஆட்டுக்குளவி. சரி பார்ப்போம், அது இருக்கட்டும், பிரச்சனை இல்லை பார்ப்போம். அரிசி நாங்கள் வேக வச்சுட்டு தானே போட்டது, கொஞ்சம் அமர்த்தி வச்சா நல்லது தான். பார்ப்போம் ஒன்று பாதி ஆட்டுக்கல் பார்ப்போம். நான் ஒன்று வைக்கிறேன். எங்களுடைய ஆட்டுக்குளவி இது வந்து பாதி தான் இருக்கு, பாதி இல்லை. இப்போ நாங்கள் இதை வைப்போம் என்ன பேரத்துக்கு கொஞ்சம் பேரத்துக்கு வச்சா அந்த லீக் ஆகாது, அதுக்காக தான். இப்போ தம் போட்டாச்சு, தம் போடுறது ஆட்டுக்குளவி. இந்த இடம் கொஞ்சம் லீக்காக தான் இருக்குது, பரவாயில்ல. அப்படியே அந்த ஆவிலேயே அந்த அரிசி வந்து அவியட்டு. பெரிய வைக்கக்கூடாது, கண்ணல்ல தான் விடணும் கீழே. அந்த அடுப்பெரிய விட்டு விட்டால் என்ன செய்யும்? எரிஞ்சு போடும் கீழே. இதில் என்ன கவலையானு சொன்னால் ரூபி வந்து பிரியாணி சாப்பிட்றது இல்லை. நான் ஒரு நாளுமே பிரியாணி சாப்பிட்றது எனக்கு பிடிக்கிறதே இல்லை. அவன் நல்லதொன்றும் சாப்பிட மாட்டான்ல. அவள் வந்து இந்த சோயா மீட்டு பருப்பு அதெல்லாம் கூட சரியான விருப்பம் ரூபிக்கு. வந்து பேர தலை அதெல்லாம் சரியான விருப்பம். பிரியாணெல்லாம் சாப்பிட மாட்டான். ஏன் சாப்பிட்றேன்னு சொன்னால் இதுக்கு தயிர் விட்டபடியாக சாப்பிட்றது இல்லை. இதால் எங்களுக்கு நட்டம் இல்லை, உங்களுக்கு தான் நட்டம். ஓகே, வழியாக வந்து அவிச்சிட்டு பார்ப்போம். இந்த கவனம் காலில் விழுந்துடும், காலில் விழுந்துடும் கவனம். எரியாது. ஓ மை காட், வேறு லெவலில் வந்திருக்கு. அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதை வந்து கரண்டியால் கிண்டி காட்டுங்க பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி சைட்டால் அப்படி வந்திருக்கு. அம்மாடி வேறு லெவலில் வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கு. நான் நினைச்ச அளவுக்கு இல்லை, வேறு லெவலில் இருக்கு. இன்னும் கொஞ்சம் மூடி விடுங்க, இன்னும் கொஞ்சம் மூடி விடுங்க. சோத்தை பாப்போம் வெந்திருக்கொண்டு ரைஸு வெந்திருக்கா. ஓ கொஞ்சம் வேணும். இந்த ஈரமாக இருக்குது தானே, தண்ணி வந்து இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டுக்கும். நாங்கள் வந்து நடுவில் போட்டு இதில் போட்டு கிண்டக்கூடாது. கிண்டினோம்னா ரைஸ் வந்து உடைஞ்சு போயிடும். அதுக்காக வழியாக மூடி விடணும். மூடி விடுங்க என்ன ஆவிட்டு கொஞ்சம். இதுக்கு பேர் ஆட்டுக்குளவி. நாங்கள் ஆட்டுக்குளவி இது அம்மின்ற பாதி குளவி. அம்மி இல்லை, அம்மியில் வந்து அரைக்கிறது. இந்த குளவியெல்லாம் ஆட்டுக்குளவியெல்லாம் அரைக்கிறது. நீங்கள் அம்மின்ற பாதின்னு சொன்னீங்க, இது அம்மின்ற பாதி இல்லை. அம்மியும் இல்லை வீட்டை விட பேர் கூட எல்லாம் தொலைஞ்சு போச்சு. இதான் ஒன்று ஞாபகமாக இருக்குது தானே. ஓகே திறந்து வேறுங்க. அந்த மாதிரி வந்துருக்கும். வேறுங்க வேறு லெவலில் இருக்கும் பிரியாணி. வேறுங்க கவனம் மூடி சுட்டு போடும். ஓ எப்படி இருக்கு வேறுங்க ரைஸ். அந்த மாதிரி ரைஸ் இல்ல பிரியாணி. எப்படி இருக்கு பிரியாணி பார்த்தீங்களா? எப்படி இருக்கு இப்படி தான் வரும். அந்த மாதிரி வந்துட்டு இல்ல வாசனை இருக்கு. சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? அந்த மாதிரி இருக்கு. செம்மையா இருக்கு. பார்த்தீங்களா இறைச்சி எல்லாமே இருக்குது அப்படியே. இப்போ நாங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். ஒரு ஆள் கிடைக்க வாய் உர போகுது, வாய் உர போகுது. பாருங்க
அவனை தட்டி விழா போகுது. தட்டி விழா நான் வடிவ கிண்டி காட்டு வந்தானே சமைச்சு நான் காட்ட தெரியாது. அந்த மாதிரி வந்திருக்கு. பரவாயில்ல ரைஸ் என்ன அப்படித்தான் ரைஸ் செய்கிறேன். ரைஸ் பிரியாணி இப்படிதான் பிரியாணி செய்கிறது. ரைஸும் வந்து இப்படிதான் அவிய வச்சு நாங்கள் போட்டோம்னு சொன்னால் எல்லாத்துக்கும் நல்லது. ஓகே, சூப்பரான பிரியாணி ரெடி. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோமா? இறக்குங்கோ. சிக் பழக்கம் நீங்க சாப்பிட மாட்டீங்க. இப்போ இந்த இதில் தலைவர்றீங்க. பழைய முடி வைங்கோ, முடி வைங்கோ, முடி போட்டு இறக்குங்கோ. இப்போ நாங்கள்லாம் சாப்பிட போகிறோம், நீங்கள் சாப்பிட மாட்டீங்கல்ல. ஓகே, இறக்குங்கோ. அது சுடாதானே, தம்மில் தானே போட்டது. இந்த ஆட்டுக்குள்ள விஞ்சாலி இருக்கட்டும். ஓகே, சத்தியா இருக்கு பார்த்தீங்களா? ஆவி பறக்க சுட சுட பிரியாணி. கிண்டக்கூடாது ரூபி, கிண்டக்கூடாது. இப்படி போட்டு கிண்டக்கூடாது. ரைஸ் உடைஞ்சு கிண்டக்கூடாது. ஓகே, சூப்பரான கோழி பிரியாணி. உரத்தியா போடுங்க. தேஜிக்கா புளியை ஊட்டி சாப்பிட்றது அப்படி வந்திருக்கு பிரியாணி. பார்த்தீங்களோ, நிறைய சூப்பராக வந்திருக்கு. அதோட வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு இப்போ சாப்பிட போகிறேன். பாருங்க, நீங்கள் தான் தயிர் பச்சடி வேணும். எனக்கு கொண்டு போனேன், எனக்கு இதே போதும். நான் இப்போ சாப்பிட போகிறேன். ஓகே, எப்படி இருக்கு? உப்பு எல்லாம் காணுமாண்டு. இன்றைக்கு நாங்கள் முதல் தடவையாக வந்து வீட்டை பிரியாணி செய்திருக்கோம். நான் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. அந்த மாதிரி உப்பு உப்பு புளி எல்லாம் காணும். புளியா? தேசி புளி. தக்காளி பழம் முட்டை தானே, அதான் இப்படி இதை புளிஞ்சு இப்படி விட்டு சாப்பிடணும். அதான் டேஸ்ட் ஆகுங்க. அப்போதான் நல்லா இருக்கும். அதோட பெப்சி அதெல்லாம் வெங்காயம் வேறு லெவலில் இருக்குங்க. வெஜ்ஜெல்லாம் அப்படி இருக்கு. பாட்டுங்க நல்லா அவிஞ்சிருக்கும். நல்லா அவிஞ்சிருக்கேன். வேறு லெவலாக இருக்குதுண்ணா. ரைஸ் எல்லாம் விட்டு தெரியுமா? நல்லா இருக்கு பாஸ்மதி ரைஸ். இதில் நாங்கள் ஒன்று ரைஸ் போடுவோம் தெரியும். ரைஸ் பாசுமதியில் ரைஸ் போட்டு நல்லா இருக்கும்ல. நல்லா இருக்கு. ரைஸ் வந்து நான் சாப்பிடுவேன் படிவா. இதே போல் நீங்களும் செய்து குடும்பத்தோட படிவாக சந்தோஷமாக சாப்பிடலாம். நாங்கள் இந்த புது வருஷத்துக்கு சூப்பரான கோழி பிரியாணி செய்து தான் சாப்பிட்றோம். இதே போல நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. ஏதும் புடையல் இருந்தால் சொல்லுங்க. என்னென்னு சமைக்கிறேன்னு சொல்லுமே, எங்களுக்கு தெரியாது. வந்திருக்கு, நல்ல வாசமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்குது. எங்களுக்கு இது எரியவும் இல்லை, நாடி பிடிக்கவும் இல்லை, கணக்காக வந்திருக்கு. கணக்கான நெருப்பில் வந்து வைக்கணும். அப்போ தான் எவ்வளோ தண்ணி நின்றது சரிங்க. இங்கே தண்ணி இல்லாம அப்படியே விடணும். ஒரு அரை மணி நேரம் விட்டா போதே பார்த்தீங்கன்னா என்ன பதத்துக்கு இருக்கும். அதை அவிச்சு போட்டோடைய முட்டுக்கு அப்புறம் வச்சுலாம் அது அதுக்கு ஒரு போட்ட வழியாக நல்ல மாமியாக வந்துடும். நாங்கள் ரூபி என்ன சாப்பிட்றான்னு வேறுங்க. இங்கே நாங்கள் அண்ணவாக்கடை மீன் பொரியல், இறைச்சி பொரியல், கடவை, மீன் பொரியல், இறைச்சி பொரியல், இதான் ரூபி இன்றைக்கி சாப்பிட்றான். வந்து பிரியாணி வந்து வேணாமா. ஏன்னு சொன்னால் பிரியாணிக்கு வந்து தயிர் விட்டதாலே வந்து சாப்பிட்றதில்ல. நல்லா தான் இருக்கும். சாப்பிடுங்க. பாவம். இங்கே நான் இஞ்சால வச்சு பிரியாணி சாப்பிட்றேன். நான் அங்கால இருந்து கனவா கறியோட சாப்பிட்றேன். ஓகே ஓகே, சாப்பிடுங்க.
இப்படி குழச்சி தான் சாப்பிடணும் தெரியுமா? இப்படி குழச்சிட்டு நல்லா இருக்கானே. ஓகே, இதோட இந்த காணொலி நாங்கள் முடித்துக்கொள்கிறோம். மீண்டும் இன்னொரு காணொலியோட உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். ஓகே, இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கின்றோம். பை பை பை.